உன்னால ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு உளவியல் சிக்கல். இப்போ நீங்கள் வந்து உங்களால ஒரு உயிர் போயிருச்சுங்கிற ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க அந்த இடத்துல வந்தனால அப்படிங்கும்போது, அப்ப அத நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உளவியல் ரீதியாக மிகப்பெரிய அளவு உடைஞ்சிருப்பீங்கல்ல. அப்ப கிட்டத்தட்ட பல உயிர்கள் போயிருக்கு. அப்ப இதிலிருந்து விஜய் மீண்டு வருவது என்பதே பெரிய கேள்விக்குறி. அப்படி அவரு வரக்கூடிய சமயத்தில் கூட, அந்த நிலை என்பது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அங்க எப்படி அப்பாலஜி கேட்டிருக்கணும் மன்னிப்பு. அது எப்படி ஊடகங்கள சந்திச்சு அதுக்கான விளக்கத்த குடுத்துருக்கணும். அதுக்கான ஏன்னா ஒரு ஒரு விஷயம் உங்க மேல குற்றம் சொல்லும்போது, நீங்க முன்வந்து வாய் தொறந்து பேசினா தான் நீங்க குற்றவாளி இல்லைங்கிறது தெரியும். நீங்களே அமைதியா இருக்கிறீங்கன்னா, அப்ப அதற்கு என்ன அர்த்தம்? இப்படி பல விஷயங்களை வந்து இன்னைக்கு விஜய் குறித்து நம்ம வந்து கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருந்தால் கூட, இந்த விஜயுடைய கூட்டம் என்பது இன்னைக்கு பெரிய அளவுல வந்து பார்க்கப்படுது. அந்த விஜய் கூட்டத்துல பல்வேறு கருத்துக்கள சொல்றாரு. தூய சக்தி, தீய சக்திங்கிறாரு. எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டி. நல்லவன் வேணுமா, கெட்டவன் வேணுமா அப்படிங்கிற மாரி தன் வாழ்நாள்ல எந்த களப்பணியும் செய்யாமல், ஒருத்தன் எப்படி பாருங்க, உழைப்பே இல்லாம எப்படிடா ஊதியம் எதிர்பார்க்கிற? உழைக்கவே இல்ல, ஆனா ஊதியம் எதிர்பார்க்கிற? இந்த இதுல வரும் பார்த்தீங்கன்னா, வாகை சூடவா படத்துல வரும். அந்த கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில ஒருத்தன் இருப்பான். அவன் அந்த ஊர்ல இருப்பான். அங்க வந்து ஒரு இருக்கிறதுக்கு ஹீரோ வருவான். அப்ப அவன் என்ன பண்ணுவான், சரியா கல்விய சொல்லிக் குடுக்காம சம்பளம் கிடைச்சா போதும்னு கிளம்பும்போது தான், அந்த வயசான மனநிலை பாதிக்கப்பட்டவர் சொல்லுவாரு, "விதைக்கவே இல்ல, அறுவடை செய்ற. விதைக்கவே இல்ல, அறுவடை செய்றேன்னு." அதே தான் இன்னைக்கு விஜய்ட்ட நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. நீ விதைக்கவே இல்ல இந்த சமூகத்துல. என்ன விதைச்சிருக்கிற? இந்த முஸ்லீம் சமூகத்திற்காக அல்லது ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக என்ன குரல் குடுத்திருக்கிற? என்ன களத்துல நின்றிருக்கிற? பாஜக என்ற இந்த சக்தி, தீய சக்தியை தான் இன்னைக்கு முழு மூச்சாக இன்னைக்கு திமுக எதிர்க்குது அப்படின்னு களத்துல இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்கு. அதை நம்பிதான் பல நபர்கள் கூட்டணிக்கு போய் இன்னைக்கு இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வடிவம் என்பது ஒரு பெரிய வடிவமா இருக்கும்போது, அந்த வடிவத்தை இந்த அரசியல் களத்துல ஏன் பாஜக எதிர்ப்பு என்ற நிலையில தனது கண்டன அறிக்கைகளையும், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை விரிவுபடுத்தல விஜய் அப்படிங்கிறதான் உள்ளளவு எல்லா மக்களுக்குமான கேள்வியா இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இதே வெள்ளிக்கிழமையில் நடந்த இந்த கூட்டத்துல ஜும்மா தொழுவதற்கு முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமை கூட்டமாக இந்த ஜும்மா என்று சொல்லக்கூடிய சிறப்பு தொழுகை, ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை, அதில் வெள்ளிக்கிழமை இந்த சிறப்பு தொழுகை இருக்குல்ல, இந்த தொழுகைக்கு ஒரு தனியான இடத்தை வந்து அந்த விஜயுடைய மாநாட்டில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இது உள்ளளவு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. ஏன்னா எந்த கட்சிகளும் சாதி மதம் கடந்து ஒருத்தருடைய நம்பிக்கைக்காக, தொழுகைக்காக இந்த போல ஏற்பாடுகள் செய்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக விஜய் இது செஞ்சிருக்காருன்னா நிச்சயமாக இது வரவேற்கத்தக்கது. இது டிஎம்கே, ஏடிஎம்கே எந்த கட்சிகளும் தங்களது மாநாடுகளில் எல்லா சகோதரர்களும் வருவாங்க, முஸ்லீம்களும் வருவாங்க. அவர்களுக்கு இந்த ஏற்பாடு செய்யணுங்கிற அடிப்படை விஷயங்களை செய்து பார்த்ததில்லை. ஒருவேளை வெள்ளிக்கிழமை மாநாடுகள் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே இவ்வளோ காலம் வைக்காமல் இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஒருவேளை வச்சிருந்து அப்படி செய்யலை அப்படின்னா அதிலிருந்து விஜயுடைய இந்த செயல்பாடு, கட்சியுடைய செயல்பாடு என்பது ஒரு தனித்துவமான விஷயமா இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும்.